கட்டடம் கட்டிடும் சிற்பிகள் கட்டிடுவோம் கிறிஸ்தேசுவுக்காய். சுத்தியல் வைத்து அடித்தல்ல, ரம்பத்தால் மரத்தை அறுத்தல்ல. சுத்தியல் வைத்து அடித்தல்ல, ரம்பத்தால் மரத்தை அறுத்தல்ல. இதனால் கூட மத்தேயு 16:19 4வது பாயிண்டான பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும் என்று சொன்ன வார்த்தையை தான் நம்ம சிந்திக்க போகிறோம். நல்ல பூலோகத்தில் பார்த்திங்கன்னா நம்ம கட்டுறது, அதுக்காக நம்ம வீடு கட்டுறது, செங்கல் வச்சு கட்டுறது, கல் வச்சு கட்டுறது, அந்த இது இல்லை. பூலோகத்தில் நீங்கள் கட்டுவது பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும். அப்படின்னா பூலோகத்தில் நம்ம ஆத்துமாக்களுக்காக செலவு பண்ணுவது, மக்களுக்கு உதவி பண்ணுவது, நம்ம மக்களுக்கு இரக்கம் செய்து கொடுப்பது, இது எல்லாம் தான் கட்டணம். இதுதான் பரலோகத்தில் நமக்கு என்ன செய்யும்? பலன் தரும். ஆத்மாவை ஆதாயம் பண்ணுகிறவன் ஞானமுள்ளவன் அப்படின்னு வார்த்தை இருக்குது. இந்த ஆத்மாவை ஆதாயம் பண்ணி நான் ஆதாயம் பண்ணும்போது பரலோகத்தில் நமக்கு ஒரு கட்டடமாக அது அமைகிறது. ஆமென்.